வெல்கம் டு கலைமணி கிச்சன். இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரேட்டு KFC சிக்கனு. அது வந்து பாப்கார்ன் சிக்கன் மாதிரி சின்ன சின்ன பீஸா போன்லெஸ் எடுத்து அதை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பிரெஸ்ட் பீஸ், இது சிக்கன் போன்லெஸ்ஸு ஒரு 400 கிராம் மாதிரி எடுத்துருக்குது. அது வந்து இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது மைதா எடுத்துருக்குது, ஒரு 100 கிராம் மைதா. இது ஒரு கப்பு நம்ம அளவுக்குன்னா, நான் இந்த கப்ல ஒரு கப்பு மைதானா பால் வந்து 1.5 கப்பு. நம்ம எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதுலயே இது 1 மைதானா 1.5 பால். இது ரெண்டையும் கலந்துக்கலாம். கட்டி இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாமே கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கலந்துக்கிற மாதிரி நம்ம கலக்கணும். இல்லைன்னா அது மாவா இருந்துச்சுன்னா அது தட்டு போடும், அது மாவு நல்லா இருக்காது. அது இப்போ இதுல சிக்கன் சேர்த்துடலாம். குறைஞ்சது 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் ஊறணும். நல்லா இதுலயே ஊறிந்தாதான் நல்லா இருக்கும். இப்படி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது மேரினேட் பண்ணி 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி சாஃப்டா இருக்குது. இப்போ அடுத்து எப்படி செய்யறது, அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். அதுக்கு கோட்டிங்கு ஒரு பவுடர்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதுக்கு மைதா மாவு எடுத்துருக்குது. மைதா மாவு வந்து ஒரு 1/4 கிலோ மாதிரி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சோண்டு இதுக்கு உப்பு, இது பேக்கிங் பவுடர், நல்லா பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது குக்கிங் சோடா, இது ஒரு 1/2 ஸ்பூன். இது பெப்பர் தூள். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இது மேரினேட் பண்ண சிக்கனு எடுத்து நம்ம இதுல டிப் பண்ணி எடுக்க போறோம். ஒன்னொன்னா பரட்டி எடுக்கணும். பரட்டி எடுத்து தட்டில் வச்சிடணும். இதெல்லாம் மைதா மாவுல நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்குது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது வந்து நம்ம ஐஸ் வாட்டர்ல டிப் பண்ணி போறோம். இன்னும் 1/4 கிலோ எடுத்துச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு 1/4 கிலோ எடுத்து திருப்பி அந்த ஐஸ் வாட்டர்ல போட்டு டிப் பண்றோம்ல, அது பரட்டி எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மைதா மாவு வேணும். அது 1 கப்பு. அதே மாதிரி உப்பு, இது தோசை சோடா மாவு, பேக்கிங் சோடா 1 ஸ்பூனு, கொஞ்சமா உப்பு, ஸ்பூனு மிளகு தூள். இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும். இதை எடுத்து திருப்பி 2வது தடவை ஐஸ் வாட்டர்ல போட்டு உடனே எடுத்துடணும். எடுத்துட்டு இதுல போட்டு நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்பதான் இந்த மாவு நல்லா ஒட்டும். இந்த KFC சிக்கன்ல எல்லாம் மேல அப்படியே பொறி பொறியா இருக்கும்ல, அது மாதிரி இது நல்லா அழுத்தி பிடிக்கணும். அது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது மைதா மாவுல நல்லா பரட்டி இது பண்ணி எடுத்து வச்சுக்குது. இப்போ எண்ணெய் காய வைக்கணும். எண்ணெய் காய வச்சு அதில் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக அதுக்கு மேலே, சிக்கன் போடுறதை விட நல்லா மேலே தாராளமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டு எடுக்கலாம். போட்டு கொஞ்சம் தீயை குறைச்சி வைக்கணும். அவ்வளவுதான், அது வெந்துருச்சு. பார்த்து எடுத்துடலாம். இப்போ எல்லா சிக்கனும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாகவும் முருகலா இருக்கும். மேலே முருகலா இருக்கும்.
உள்ள சாஃப்டா இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வந்துக்கிறாங்க. அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க. நல்ல கிறிஸ்பியா இருக்கு. KFCல வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சாஃப்டா டேஸ்டியா இருக்கு. இது ஹெல்த்தியானது கூட, பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான இருந்துச்சு. அதனால தான் இவள் வந்து இவளோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துருக்கிறா. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.